ஹேஃபமே வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு தரமான வண்டி தான் இருக்குது. ஸோ இந்த வண்டி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி Yamaha R15 வெர்ஷன் 3.0 BS4 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ BS4ஓட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நானே பார்த்தீங்கன்னா BS4 கிடைக்கல. இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் பைக் தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா வெளியூருங்க. ஸோ வெளியூர்லேருந்து நமக்காக பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. ஸோ செம்ம ஃப்ரீயான ரோடு, அதனால தான் இந்த ரோடு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி யாரும் இதை ட்ரை பண்ண வேணாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா கீழே செக் பண்ணி பாருங்க, பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 BS4ஓட லுக்கு. ஸோ லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காரு. என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா BS4ஓட ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக V3 ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாஸ்ட் சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், BS4ஓட ஒரு யூனிக்கான கலர்னே சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் LED மாற்றிட்டாரு. அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் செட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த லுக் பாருங்கள். ஸோ மாஸ்க் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எந்த மாடலோடதுன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா இது R15க்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. ஸோ சென்னையில் சம்திங் வாங்கியிருக்காரு போல். இது அரௌண்ட் 1300 சம்திங் வந்துச்சு போல். அண்ட் ஃபாக் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அதே ஃபாக் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு. எல்லோ அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TRLs. ஸோ இதை காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிரர்ஸும் மாற்றிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ZX 10R இங்கே பாருங்கள் இண்டிகேட்டர்ஸ் எரியுது பார்த்தீங்களா. ஸோ ரைட்டு லெஃப்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு இன்னும் யூனிக்காக இருக்குது பார்க்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வைசர்ஸுமே மாற்றிருக்காங்க, பபுள் வைசர் தான் போட்டிருக்காரு. அண்ட் TRLs பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அசால்ட்ஸ் யூஸ் அதாவது ஃப்ளாஷஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட வெர்ஷன் 3க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. ஸோ முடிஞ்சுன்னா ப்ரோட்டை கேட்டு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் எனக்கு BS4 பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் எவ்வளோ போகும்னு ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கி ஓட்ட முடியுதான்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, ஸோ கீ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. டாப் எண்ட் போகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டில் நம்மளால் ஓட்ட முடியாது அந்தளவு டாப் ஸ்பீடு. அதுவும் இல்லாமல் பின்னாடி வந்து ப்ரோடிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ரோவே சொன்னார் ப்ரோடிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ டாப் எண்ட் எவ்வளோ போகுதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கிறேன். அண்ட் பேக்கில் வந்து ஓகே. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வேறு எதுவும் ஃப்ரண்ட்டில் விட்டுட்டேன்னா ஃப்ரண்ட் எதுவும் விடலை. அண்ட் லைட்ஸுக்கு ஃபாக் லைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காரு, தெரியுதா. ஸோ ஒயிட் எரியுது பாருங்கள். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதான் பேக்கில் லுக்கு. இண்டிகேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த மாதிரி கொடுத்துட்டாரு. ஸ்டாக் இண்டிகேட்டர்ஸை கழட்டிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாரு. எக்ஸாஸ்ட் நோட் கேட்டுட்டு அப்படியே கிளம்புவாங்க. ஸோ மீட்டர்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதான் பழைய மீட்டர், சூப்பராக இருக்குல்ல. இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்கு நீங்கள் ஃபேனா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். BS6 விட BS4 வந்து தரமாக இருக்கும். இப்போ எனக்கு டாப் எண்ட் தான் போகுமாங்கிறது தெரியல, சந்தேகமாக இருக்குது. போய் தான் பார்ப்போமே. ரோடு ஃப்ரீயாக இருக்குது, சீர்றாப்பில் அப்படியே. வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களை ஹேண்டில் பாஸுமே ரைஸ் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரைஸர் போட்டு ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணியிருக்காரு. போவோமா. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா 140, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் டயர் போட்டிருக்காரு. அதனால் கூட டாப் எண்ட் ரெடியூஸ் ஆகும். பயங்கர வின்காஸ்ட் வேலை. சுத்தம் கைஸ். ஏங்க நம்ம அந்த சைடு போவோம். வண்டி ஏறவே மாட்டேங்கிறான், ஏன்னு தெரியல. வின் பிளாஸ்ட் காரணமா இல்லை என்ன ரீசன் தெரியல. எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிங்களா எப்படி இருக்குன்ட்டு. 2018 மாடலுங்க இந்த வண்டி. நல்லா தான் இருக்குது.
யாருமே வரல. ஆக்சுவலாக எனக்கும் தெரியலங்க இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்னு. எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டி காமிக்கிறேன். பயமாக இருக்குங்க இங்கே ஓட்ட. ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறேன், எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் கொடுங்க. எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது இல்லை. ராக் எக்ஸாஸ்ட்லேயே இவ்வளோ சவுண்டு கேட்குதுங்க. இத்தனை திருப்பத்தை கொடுத்துருக்காங்க. டே இவ்வளோ பெரிய பெண்டாடா டே. வண்டி தூக்கி தூக்கி அடிக்குது. பார்ப்போம். கார் ரோடு வந்துருச்சு. போகிறாங்க கைஸ். 151 கரெக்டாக ரீச் ஆச்சு. அதுக்கு மேலே போவானாங்கிறது சந்தேகம்தான். இவ்வளோ பழைய வண்டி 151 ரீச் ஆகுதுங்கிறது பெரிய விஷயந்தான். திரும்பி ஸ்ட்ரைட் ரோட்டில் போய் பார்ப்போம். ஃபேமே ஸோ உங்களுக்காக நான் திரும்பி டாப் இன் இதில் செக் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா 151 போகிறது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டக் பண்ணி கரெக்டாக ஓட்டினா அதுக்கு மேலேயே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன், அது எனக்கு தெரியும். நீங்கள் எதுவும் கண்டுபிடிச்சிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீ பண்ண தப்பு எப்படா எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறீங்களா? நிறைய பேர் கண்டுபிடிக்கிறீங்க. டேலண்டட் காய்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. வாடா வாடா வாடா. ஆனால் V3 தாங்க. சண்டைகள் வந்து வர செய்யும் தான் இந்த மாதிரி பைக்ஸ்லாம் வச்சுருந்தா. பட் வி ஹாவ் டு ஹேண்டில் கைஸ். ஸோ ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரதான் செய்யும். 4 பேர் பேச தான் செய்வான். அப்படிங்கும்போது 200cc 150cc சண்டைகள்லாம் வரதெல்லாம் நார்மல் தாங்க. பட் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை தான் இதெல்லாம். கான்ட்ரவர்சியாக போய் எங்கெங்கேயோ போயிடுச்சு. பட் ஸ்டில் அது ஒரு ஃபேன் பேஸ் மூவ்மெண்ட் தாங்க. எல்லாமே ஒரு V3 இருக்கட்டும், ஒரு NSR இருக்கட்டும், நல்ல ஒரு ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணிடுச்சு.
சொன்னால் அதை செய்வேன். 154 கைஸ், 155 லாக் ஆகும்னு நினச்சேன். பட் நான் எஸ்டிமேட் பண்ணது வந்து 153 தான். 154 போயிடுச்சு, பரவாயில்ல. ஹாப்பி நியூஸ் ஃபார் தி ஓனர். அண்ட் ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும், ஸோ ரேரஸ்ட் பைக்காக இருந்தாலும் சரி, புதுசாக லான்ச் ஆன பைக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் போட்டதாக இருந்தாலும் சரி, உங்கள் வண்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நல்லா டாப் எண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ என்கிட்ட கொடுக்கலாம். ஸோ உங்கள் வண்டியை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துருவேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இத்தனை வருஷம் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பைக்கை நான் பத்திரமா கொடுப்பேன். ஸோ அந்த நம்பிக்கையோட உங்கள் காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ரிவ்யூ கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் ஓகேங்க, டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். அப்புறம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். சேஃப்டி முக்கியம் முக்கிய லைஃப்பில். போச்சுரா, மேலே பார்த்தீங்களா கேமரா? ஓஹோ, நோட் பண்ணவே இல்லையேங்க. சரி ஓகே ஃபேமிலி, அதே சந்திப்பா.